அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே ஊடு பயிராக, அதே நேரத்தில் பல இடங்களில் நம்ம வளர்க்குறதுக்கு இந்த மழையை பயன்படுத்தி வளர்க்குற ஒரு முக்கியமான பயிராக இருக்கிறது உளுந்து பச்சை பயிர். பச்சை பயிர் 60 நாள் பயிருங்க. உளுந்து 75 நாள் பயிர் அல்லது 80 நாள் பயிர். இந்த ரெண்டு பயிரையும் நம்ம போடுறதுக்கு ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, வைரஸ் நோய் வந்துடும் அப்படின்னு. எங்கேனாலும் தரமான விதைகள் வாங்குங்க. வாங்குகிற விதையை ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தனியார்கிட்ட 10 மில்லி அளவுக்கு சூடோமோனாஸ் அல்லது 5 மில்லி அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோவுக்கு. அப்போ 8 கிலோ அப்படின்னா 80 மில்லி சூடோமோனாஸ் அல்லது 40 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி அதில் ஊற வைக்கணும். 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதை நிலம் காய்ச்சலை காய விட்டு அதை நம்ம விதைக்கலாம். விதைச்சி வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கேலண்டரில் மார்க் பண்ணிக்கங்க. 15வது நாள், 25வது நாள், 35வது நாள், 3 நாள் 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனாஸ், 1 லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி, 1 லிட்டர் பெவேரியா பேசியானா, இந்த 3 கலக்கணும். அது கூட கடல் பாசி உரம் 1/2 லிட்டரு, சோலுபார் 200 கிராம் கலந்து, பஞ்சகாவியா 200 மில்லி கலந்து தெளிக்கலாம். இப்படி செய்கிறப்ப பொதுவாக அந்த நேரத்தில் கடிக்கக்கூடிய வகையிலான எந்த பூச்சியும் கடிக்காது. அப்போ அந்த பயிர் அந்த நிலைமையை தாண்டி வந்துடும். அப்படி தாண்டி வரும்போது எந்த விதமான நோய் இல்லாத பயிர்களை எடுக்கலாம். திருப்பி சொல்கிறேங்க, பூச்சி கடிக்கக்கூடாதுன்னா இலை திக்காக இருக்கணும். இலை திக்காக இருக்கணும்னா என்னென்ன நம்ம செய்யணும்? ஒன்று கால்சியம் பவுடர் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம சூடோமோனாஸை பவுடராக கலந்துடுறோம். சோலுபார் 200 கிராம் கொடுக்குறோம் போரானுக்காக. 3வது சிலிக்கா வேணும். அதுக்கு தான் நம்ம ஹியூமிக் 1/2 லிட்டர் கலக்கிறோம். பூச்சி கடிக்காதுங்க, தைரியமாக செய்யுங்க. ஒரு காயில் ஒரு செடியில் குறைந்தபட்சம் 40லேருந்து ஒரு சில ரகங்கள் இருக்குது. ரகங்கள் பற்றி சொல்லணும்னா நீங்கள் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. கோட்டா 3 KOTA கோட்டா 3 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. களிமண் நிலத்தில் 1000 கிலோ தெளிவாக தருங்க. மணல் மற்றும் செம்மண் நிலத்தில் 600 கிலோ தரும். கோட்டா 3. அந்த விதை கிடைக்கிற நம்பர் கேளுங்க, நான் தரேன். இது இல்லாமல் வம்பன் 8 இருக்குது, வம்பன் 11 இருக்குது, நம்ம ஊர் ரகம். வெளி மாநிலத்து ரகங்கள் 3-4 இருக்குங்க. அதை பயன்படுத்தினீங்கன்னா தெளிவாக 1000 கிலோ எடுக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிரில் ரகங்கள் இருக்குது, எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு திரவம் முக்கியமானது இருக்குங்க, PPFMன்னு. இந்த PPFM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவை நம்ம 100 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லின்னு கலந்துக்கிறப்ப, ஒருவேளை அதிக மழை, அதிகமான பனி அல்லது அதிகமான வெயில் இருக்கப்ப அந்த பூ காயாக மாறாமல் இருக்குது. அதுக்கு இந்த திரவத்தை அடிச்சிங்கன்னா அந்த குணத்தை மாற்றிடும். அதிகமான லாபம் கிடைக்க இந்த பொருள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து செய்யுங்க. இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. PPFM வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா பயிர் வச்சுருக்கிறவங்களுக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம். அது ரொம்ப முக்கியமான பொருள். அப்படி பண்ணுறப்ப நம்ம மிகச்சிறந்த விளைச்சலை எடுக்க முடியும் இந்த காலத்தில். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க. ஆனால் உளுந்து பச்சை பயிருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் தண்ணீர் தேங்காத நிலத்தில் உங்களுக்கு அதிகமான விளைச்சல் தரக்கூடிய ஒரு பயிர். பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.